வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிம்ம ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். சிம்ம ராசி என்பர்களுக்கு மாதத்துல கிரக அடைவுகள் பார்த்தோம்னா, ராசியிலேயே புதன் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் கேது பகவான், 7ஆம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார், 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்தில் அந்த சூரியன் பகவான், ராசியோட அதிபதி, 12ஆம் இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல 17ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கே சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் ஒரு திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் நிறைய ஒரு தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு திருப்பங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் ஒரு 1.5 வருட காலத்திற்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கு உண்டான ஒரு காரணகட்டமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கே பெயர்ச்சியாகி வருவதனால உங்களுடைய ராசியில அந்த சுக்கிரன் பகவான், அதாவது 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் பகவானும் அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி, அதாவது குடும்பஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால எல்லா பணவரவுகளும், தடைப்பட்ட பணவரவுகள், தேங்கிய பணவரவுகள், அதாவது பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பேமெண்ட்டுமே வராமல் அந்த தொழிலை நீங்கள் நடத்திட்டு இருப்பீங்க. கஸ்டமர் கிட்ட இருந்து, வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பேமெண்ட் வராமல் நீங்கள் சப்ளை மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக இருந்துட்டு இருக்கும். இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த சூரியன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றாரு. அடுத்து அந்த 10ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும், அடுத்து தனஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதனும், இந்த 3 கிரகங்களும் இந்த சிம்ம ராசியில இந்த மாதத்துல சஞ்சரிக்க போகுது. இந்த மாதத்துல அந்த 3 கிரகங்களும் சஞ்சரிக்கும் போது இந்த மாதிரியான தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் எல்லாரையுமே ஒரு என்ன சொல்றது, ஏதோ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவர்கள், அதாவது எல்லாரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய சக ஊழியர்கள் கிட்ட கூட ஒரு வெறுப்பு தன்மையோட இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோட பழகக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்க யார்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகுறீங்களோ அவர்கள்கிட்ட இருந்தே உங்களுக்கு எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். அதாவது ஒரு அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா அந்த சக ஊழியர்கள் மூலமாக தான் உங்களுக்கு அங்க ஒரு பெரிய ஆபத்தே இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்க போகுது. எந்த அளவுக்கு யார் மீது நீங்கள் அதிகமாக பாசம் வைக்கிறீங்களோ, குடும்பம் சம்பந்தமாகவும் சரி, தொழில் சம்பந்தமாகவும் சரி, தொழிலில் இந்த இடத்துல நீங்கள் அந்த வளர்ச்சியை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வளர்ச்சியை பண்ணவே முடியாமல் நிறைய தடைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு மனைவி மீது அதிகமான ஒரு பாசமோ, கணவர் மீது அதிகமான ஒரு பாசமோ, குழந்தைகள் மீதோ, பெற்றோர்கள் மீதோ, இப்படி யார் மீது நீங்கள் அதிகமான ஒரு அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறீங்களோ அவர்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். அடுத்து அவர் வக்ரமாகவும் இருக்க போகிறார். இதனால அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு காரணகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணினீங்கன்னா, திருமணம் சம்பந்தமாக ஏற்கனவே நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல, ஆவணி மாதத்துல நாங்க முகூர்த்தம் வச்சிருக்கிறோம், திருமணம் நடத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமா பண்ணலாம். அதே சமயம் நீங்க இப்பவே ஆவணி மாதமே பேசி ஆவணி மாதமே ஃபிக்ஸ் பண்ணணுன்ற ஒரு காலகட்டம் இல்லாமல்
செய்யாமல் ஒரு கொஞ்சம் அதை தள்ளி வச்சிங்கன்னா, ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமான ஒரு உறவுகளில் சில கசப்பு தன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு. சனி பாவமான கிரகமாக இருந்தாலும் கூட, அவரை வக்ர நிலையில் இருந்தாலும் கூட, அந்த ஒரு திருமண பந்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பு தன்மையோ இல்லை தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளோ வரக்கூடுவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு. ஏற்கனவே திருமணம் ஆயாச்சு, 2 வருடங்கள் ஆயாச்சு, எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான ஒரு ஒற்றுமையுமே இல்லை, ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு, நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று சொல்கிறேன், இப்படி ஒரு முரண்பாடான ஒரு உறவுகள் தான் எங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த சனி வக்ர நிலையில் இருக்கிற வரைக்கும் அந்த முரண்பாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் சம்பந்தமாகவும் சரி, உங்களுடைய தொழில் வேலைகள் சம்பந்தமாகவும் சரி ஆட்டோமேட்டிக்காக நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தை கொடுப்பதற்கு, நம்ம இந்த வேலையை செஞ்சே தீரணும், இதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும், யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு லட்சிய வரி இருப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் நிறைய அடிபட்டாச்சு. உங்களுடைய வாழ்க்கையில சிம்ம ராசின்னு தான் பேரு, ஆனா உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்கு நிகரான, எப்படி ஒரு பதுங்கி பதுங்கி நீங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசி என்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் காத்துட்டு இருக்குதுன்னு தான் பேர். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார், ஆட்சி பெற்று வந்தாச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சாம்ராஜ்யத்துல இருந்தீங்களோ அந்த சாம்ராஜ்யம் திரும்ப கடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமாக அடுத்து சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் கடந்த காலத்துல சொத்துக்களை நிறைய இழந்திருக்கிறீங்க, ஆபரணங்களை இழந்திருக்கிறீங்க. அந்த கடன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடம் தொழில் மூலமாக, அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில் மூலமாக கடன் பட்டு அந்த கடன் மூலமாக உங்களோட சொத்துக்களை வித்தாச்சு, ஆபரணங்களை வித்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொந்தமாக என்னென்னலாம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இழந்த ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அது எல்லாமே வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நீங்கள் எப்படி முன்னாடி சேமித்தீர்களோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நேரம் வந்து விட்டது. அதற்குண்டான ஒரு செயல்கள்லாம் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையான ஒரு மகிழ்ச்சியான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. அந்த மாற்றங்கள்ல திடீர் குழப்பங்கள் உங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடமாக, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுடைய மாற்றத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு சர்க்கிள்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதனால உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு பயம், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமோ, நம்ம திரும்பியும் நம்மளுடைய சொந்த இடத்திற்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எந்த விதமான ஒரு கவலையும் படாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அந்த வெளிநாட்டுல காத்துட்டு இருக்குது. நீங்க இதனால் வரைக்கும் அடைந்த ஒரு தோல்விகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களே இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. எவ்வளவோ முதலீடுகள் போட்டு எவ்வளவோ ஒரு நல்ல லட்சங்களை போட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த வாடிக்கையாளர்களே இல்லாத ஒரு தொழிலாக தான் இந்த
சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த சனி வக்ர நிலையில் அடைந்ததுல இருந்தே உங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கு ஒரு முழு உறுதுணையாக தான் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக, சொத்துக்கள் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ இது நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப ஒரு உசிதமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த விநாயகர் அகவல் ஒரு துதியை வந்து நீங்கள் டெய்லி காலையில் பாராயணம் செய்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள், பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கடன்கள் எப்படி நம்ம அந்த விநாயகர் அகவலை மனதார ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்து அதை பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அது முழு அளவில் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு காலமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், திருமணம் சம்பந்தமான ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.